ஹாய் டியூட். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் திறந்தீங்கனாலே வந்து ரெண்டு பேர் தான் வந்து அடிபடும். குறிப்பிட்டு இந்த தமிழ்நாட்டில் பிரியங்கா மணிமேகலை, பிரியங்கா அண்ட் மணிமேகலை வந்து குக் வித் கோமாளியை விட்டு வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த நியூஸ் வந்து பரவலாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்ன? குக் வித் கோமாளி டீமில் ப்ரொடெக்ஷன் டீம் அந்த குக் வித் கோமாளி ஷோக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் வந்து மணிமேகலை வந்து அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து யார் மேலே உண்மையில வந்து தப்பு இருக்கு. ஆக்சுவலாக வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து இதை பற்றி பேசிட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ பேசுறது நீங்கள் கேட்பீங்க. பட் வந்து எல்லா யூடியூப் சேனலுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணிமேகலையே வந்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன் அதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா, மணிமேகலை அவங்க மட்டும்தான் வீடியோ போட்டிருக்காங்க இது மாதிரி எனக்குன்னு. பிரியங்கா தரப்புல எந்த ஒரு பதிலுமே, எந்த ஒரு அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு நியூஸுமே வந்து அவங்க வந்து சொல்லாததுனால எல்லாருமே வந்து மணிமேகலைன்றாங்க. பட் ஒரு விஷயம் நடந்திருக்கு. குக் வித் கோமாளிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் வந்து யாரு மணிமேகலை வந்து குக் வித் கோமாளி விட்டு வெளியே வந்திருக்காங்களே தவிர, மற்றபடி இவங்க 2 பேத்துக்குமே வந்து முட்டிக்கிற ஏதோ இதுக்கு முன்னாடியே வந்து பழைய பகலாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ குக் வித் கோமாளியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தினால தான் வந்து இப்போ வந்து அவங்க வந்து குட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குக் வித் கோமாளின்னு நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் சேனல், டிவி சேனல், டெலிவிஷன் சேனல் வந்து விஜய் டிவி. அதில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற ஒரு ஷோ தான் குக் வித் கோமாளி. ஆக்சுவலாக இது வந்து 5th சீசன். இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 4 சீசன் முடிஞ்சிருச்சு. கொரோனா டைம்ல 2020 காலகட்டத்தில் வந்து 1, 2, 3, 4 சீசன்லாம் பயங்கர ஹிட்டுங்க. அதுவும் இந்த குக் வித் கோமாளி 1, 2லாம் செம்ம ஹிட்டு. அதனால வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து குக் வித் கோமாளி 3 ஆரம்பிச்சாங்க, 4 ஆரம்பிச்சாங்க, இப்போ வந்து 5 வரையும் வந்து நின்றுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து குக் வித் கோமாளி 5ல வந்து அங்கே 2 பேர் இருப்பாங்களே, செஃப் தாமு, ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து வெளியே போயிட்டு இப்போ வந்து சன் டிவியில் சம்திங் வந்து ஏதோ டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. இந்த கார்ப்பரேட் சேனல் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சோங்களேன், அவங்களுக்கு தேவை வந்து டிஆர்பினால அவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அது பெரிய பெரிய கார்ப்பரேட் சேனலாக இருக்கலாம், இல்லை வந்து சின்ன சின்ன கார்ப்பரேட் சேனலாக இருக்கலாம். ஏன் யூடியூப் சேனலே எடுத்துக்கோங்க. ஒரு நெகட்டிவான விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த வீடியோ வந்து பிச்சுக்கிட்டு வைரலாக போகும். ஒரு பாசிட்டிவான மக்களுக்கு வந்து தெளிவான விளக்கம், அவங்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ரீச் ஆகுது. நெகட்டிவான வீடியோ போடுங்களா பயங்கர ரீச் ஆகும். ஸோ அதுதான் வந்து கார்ப்பரேட் சேனலோ மிகப்பெரிய சேனல். அது வந்து சூரியன் டிவி, சன் டிவி, அப்புறம் வந்து விஜய் டிவி, ஜி தமிழ். இந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்த சேனல்ஸ் தான் வந்து மெயினாக இருக்குது. சன் டிவி வந்து முன்னையிலேருந்தே இருக்குது. பட் விஜய் டிவி இப்போ தான் ஒரு 15 இயர்ஸாகவே வந்து நிறைய சூப்பர் ஷோவாக போட்டு இப்போ டிஆர்பி ரேட்டில் வந்து கொஞ்சம் ஹையில் இருக்குது. அதுவும் இந்த குக் வித் கோமாளி அப்புறம் பிக் பாஸ் சீசன் வந்ததுக்கப்புறம் விஜய் டிவி இன்னும் வேற லெவலுக்கு போயிடுச்சு. அதாவது விஜய் டிவியில் ஏதாவது ஒரு புதுசாக ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அட்டை காப்பி அடித்து நம்ம சன் டிவியும் போடுவாங்க. அதே மாதிரி அட்டை காப்பி அடித்து நம்ம ஜி தமிழும் போடுவாங்க. இது வந்து காலங்காலமாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஜி தமிழ் ஏதாவது ஒரு சூப்பரான விஷயம் போட்டால் அது விஜய் டிவி போடுறது. அதே மாதிரி சன் டிவியில் ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே காப்பி அடித்து பேரை மட்டும் மாற்றி வைக்கிறது. இது வந்து காலங்காலமாக வந்து இந்த 3 சேனலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பயங்கர ஹிட்டு கொடுத்த ஒரு குக் வித் கோமாளி ஒரு ப்ரோக்ராமில் இவங்க 2 பேரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே, பிரியங்கா வந்து ஆங்கர் தானே, இதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இந்த இதில் வந்து குக்காக வந்திருக்காங்க. அதே மாதிரி மணிமேகலை வந்து இதில் வந்து ஆங்கராக வந்திருக்காங்க. ரக்ஷனும் மணிமேகலையும் தான் வந்து ஆங்கர். கிளாரிஃபை பண்ணிடுற ஒரு விஷயத்த, நான் இதுவரையுமே எந்த ஒரு சீசன்லையுமே ஒரு எபிசோடு கூட நான் குக் வித் கோமாளியில் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் இதில் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு சில ரிசர்ச்சில் வந்து எனக்கு ஒரு சில நியூஸ் தெரிஞ்சது, அதை தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுவரையுமே வந்து குக் வித் கோமாளி நான் பார்த்தது கிடையாது. ஸோ நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் தவறான ஏதோ ஒரு நியூஸ் சொல்லிடலாம் கூடாதுல. ஸோ இதுவரையும் நான் இது கூட பார்த்தது கிடையாது. கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ யூடியூப்லேயே வந்து வருது. அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வருது. அதை பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். நான் வந்து இதுவரையும் பார்த்தது கிடையாது ஒரு ஷோட. இப்போ குக் வித் கோமாளி நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தேன்னா, கடந்த ஒரு 2 வீக்ஸாக வந்து ஒரு எலிமினேஷன் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சம்திங் அவங்க பேர் திவ்யா துரைசாமி ப்ளஸ் வந்து விடிவி கணேஷ். இதில் திவ்யா துரைசாமி வந்து எலிமினேட் ஆனாங்களே, அப்போ தான் வந்து பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் ஒரு சண்டை வந்திருக்கு. பிரியங்கா துரைசாமி எலிமினேட் ஆகக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரியங்கா துரைசாமி எலிமினேட் ஆகக்குள்ள வந்து எனக்கு இதுவரையுமே வந்து சப்போர்ட் பண்ணவங்க இந்த குக் வித் கோமாளியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து பெரிய லெவலில் வந்து பேசியிருக்காங்க. பிரியங்கா வந்து ரொம்ப வந்து ஹை லெவலில் வச்சு பேசியிருக்காங்க. அதே மாதிரி மணிமேகலை வந்து எதுவுமே பேசாமல் கொஞ்சம் இதாக பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிவி ஷோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆங்கர் சொல்லி தான் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து கேட்கணும். அது வந்து எந்த ஒரு சேனலாக இருக்கணும். இப்போ வந்து மணிமேகலை வந்து இதில் வந்து ஆங்கராக இருக்காங்க. பட் வந்து பிரியங்கா வந்து இதில் வந்து குக்காக தான் இருக்காங்க. ஸோ மணிமேகலை வந்து ஆங்கர். ஸோ அவங்க சொல்கிறதா வந்து குக்கு கேட்கணும். பட் இங்கே
இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து என்ன நடந்திருக்குன்னா, இவங்க 2 பேத்துக்கும் வந்து சின்ன சின்ன வந்து சண்டைகள் வந்திருக்கு. கருத்து வேறுபாடு நடந்து கொண்டு இருக்கிறது குக் வித் கோமாளி 5ல. நீங்க வந்து இந்த ஃபாலோ பண்ற மாரி இருந்தா கண்டிப்பா இத நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க. 2 பேத்துக்கும் சின்ன சின்ன சண்டைகள். அப்ப மணிமேகலை வரக்குள்ள வந்து அதாவது ஆங்கர் தானே. பிரியங்கா வந்து ஆங்கர். ஸோ, அதனால வந்து இவங்க வந்து இந்த மாரி தப்பெல்லாம் பண்றாங்க. ஆங்கரோட வேலை வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இந்த மாரி பண்ணி இவ்வளோ தூரம் கடந்து தான் வந்திருக்குது. இப்ப இந்த விஷயத்த வந்து மணிமேகலைனால பொறுத்துக்க முடியல. ஆக்சுவலா வந்து அவங்க யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்து விட்டுருக்காங்க. 20 மினிட்ஸ்க்கு மேல வந்து ஏன் வந்து நான் வந்து குக் வித் கோமாளி விட்டு வெளிய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அதுல வந்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட். எனக்கு பணத்த விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். அதனால வந்து நான் குக் வித் கோமாளி விட்டு வந்துட்டேன். அப்படின்னு வந்து தெளிவான ஒரு விளக்கத்த சொன்னாலுமே வந்து, பிரியங்கான்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்க என்னன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிரபலமான ஒரு ஆங்கர்னால எனக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்துருச்சு. எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். என்னைய வந்து ஒரு ஆங்கரா வந்து அவங்க மதிக்கல. அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அவங்க பேர வந்து குறிப்பிட்டு சொல்லல. ஸோ பிரபலமான ஆங்கர் அங்க யாரு? ஸோ குக் வித் கோமாளில வந்து யார் அங்க ஆங்கரா இருக்கா? பிரியங்கா தானே இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து சுட்டி காட்டாம சுட்டி காட்டிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் போயிட்டுருக்கக்குள்ள வந்து திவ்யா துரைசாமி வந்து எலிமினேட் ஆகக்குள்ள இந்த மாரி விஷயத்த சொல்லக்குள்ள, மணிமேகலைக்கு வந்து கோவம் அதிகரிச்சுச்சு. ஸோ இந்த மாரி அதாவது அந்த டைம்ல வந்து பிரியங்கா வந்து மணிமேகலை பத்தி இந்த மாரிலாம் பண்ணணும், இந்த மாரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள வந்து இவங்களுக்கு கோவமாயிட்டு, அங்கேயே திட்டியிருக்காங்க. ஷூட்டிங்லே வந்து ரொம்ப பயங்கரமா வந்து கத்தியிருக்காங்க. இதனால வந்து பிரியங்கா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போய் கேரவன்ல உட்காந்து போய் அழுதுருக்காங்களாம். அதுக்கப்புறம் போயிட்டு 2 பேத்தையும் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு புரொடக்ஷன் டீம் ரொம்ப வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். குக் வித் கோமாளி புரொடக்ஷன் டீம். இத வந்து எடிட்டிங்ல கட் பண்ணாங்க. ஸோ இது வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன்னா அது 1 ஹவர் ஷோ தானே. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் வந்திருக்கு. ஸோ அடுத்த ஷூட்டிங்ல வந்து 2 பேத்தையும் பேசி நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்ப இனிமேட்டுக்கு வந்து நல்லா போகும்ன்னு சொல்லிட்டு புரொடக்ஷன் டீம் நம்பியிருக்காங்க புரொடக்ஷன் டீம். பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரியங்கா கிட்ட வந்து போய் நீங்க சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு புரொடக்ஷன் டீம் வந்து யார்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்கன்னா, மணிமேகலை கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. மணிமேகலை வந்து அது கேட்கல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னால வந்து சாரிலாம் கேட்க முடியாது. ஏன்னா தப்பு வந்து நான் பண்ணவே கிடையாது. ஸோ அவங்க என்னை வந்து குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து புரொடக்ஷன் டீம் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேட்டுக்கு எனக்கு இந்த வேலை வேணாம். ஸோ நான் ஆங்கரிங் வந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து காசு பணம் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஸோ எனக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். ஏன்னா நான் தப்பு செய்யலையே. ஸோ தப்பு செஞ்சவங்க வந்து நல்லா இருக்காங்க. நான் போய் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார சண்டை நடந்திருக்கு. இவ்வளவு விஷயம் எங்க நடந்திருக்குன்னா, குக் வித் கோமாளி புரொடக்ஷன் டீமுக்குள்ள நடந்திருக்கு. அதனால தான் வந்து இப்ப ரீசென்ட்டா அந்த எபிசோட் வந்து பார்க்கல. பார்த்தவங்கலாம் வந்து ரக்ஷன் மட்டும் தான் வந்து ஆங்கர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. சோசியல் மீடியா நிறைய பேர் வந்து கேட்கவும், இன்ஸ்டாகிராம்ல ஒரு பதிவு போட்டிருக்காங்க மணிமேகலை. அதே மாரி யூடியூப் சேனல்லே வந்து ஒரு சில வீடியோஸ் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து வைரல் ஆகும்னு அவங்களே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வைரல் ஆயிடுச்சுங்க. எப்படி வந்து ரஷ்யா, உக்ரைன் போர் இவ்வளோ தூரம் வைரல் ஆயிடுச்சோ, அந்த மாரி தமிழ்நாட்டுல இந்த 2 விஷயம் வந்து போர்க்களமா வெடிச்சிருச்சு. ஸோ வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து மணிமேகலைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ 20 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து புரியும். ஸோ எதனால வந்து அவங்க வந்து குவிட் பண்ணியிருக்காங்க. பட் மேஜர் ரீசன் இப்ப நான் சொன்னேன்ல, அந்த ரீசன்னால தான் வந்து அவங்க வந்து குக் வித் கோமாளி விட்டு வெளிய வந்திருக்காங்க. ஸோ அங்க வந்து ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து 2 பேத்துக்கு வந்து முட்டிக்கிச்சு. அந்த முட்டிக்கிறது பாதியில முட்டிக்கிச்சு. இப்போ வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இனிமேட்டுக்கு வந்து ஆங்கரா யாரு போடுவாங்க? இனிமேட்டு குக் வித் கோமாளி 5 வந்து எல்லாரும் பார்ப்பாங்கன்றது சந்தேகமாயிடுச்சு. ஏன்னா டிஆர்பிக்காக எந்த ஒரு சேனலும் வந்து எந்த அளவுக்கு போவாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா குக் வித் கோமாளி ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான். அதே மாரி வந்து இப்ப பிக் பாஸும் வரப்போகுது. ஸோ பிக் பாஸ பத்தி நான் வந்து சொல்ல விருப்பம் கிடையாது. நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். பட் பிக் பாஸ் நீங்க ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா, நான் தயவு செஞ்சு அத வந்து பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஒப்பீனியன். இத வந்து நான் எகென்ஸ்ட்டா காசு வாங்கிலாம் பேசவே கிடையாது. பிகாஸ் பிக் பாஸ்ன்றதும் ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான். பட் அத வந்து யாரும் நம்ப மாட்றாங்க. பட் நீங்க நினைப்பீங்க 24 ஹவர்ஸுமே வந்து ஹாட்ஸ்டார்ல வந்து அவைலபிளா வந்து இருக்கு. 24 மணி நேரமும் நீங்க உங்களால பார்க்க முடியுமா ஒரு வீடியோவ? என்னதான் நீங்க 24 மணி நேரமும் செல் நோண்டுனாலுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ குறிப்பிட்ட ஒரு சில வீடியோஸ் மட்டுமே வந்து அவங்க எடுத்து இது பண்றதா ஒரு சில பேச்சுகள் இருக்கு. பட் முழுமையா வந்து பிக் பாஸ்ன்றது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான். அத வந்து மகத்தோட ஒய்ஃபே வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அத பத்தி பார்க்கணும். குக் வித் கோமாளி 5 இப்ப வந்து சண்டையாயிடுச்சு. இனிமேட்டுக்கு வந்து எப்படி அது ஓடும்? இனிமேல் விஜய் டிவி வந்து எப்படி வந்து இத வந்து இது பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு நடுவுல பிக் பாஸ் 8 வரப்போகுது. பிக் பாஸ் 7ஆ 8ஆன்னு சம்திங் எனக்கு தெரியல.
அதில் வந்து விஜய் சேதுபதி தான் வந்து இப்போ வந்து ஆங்கராக வர போகிறாரு. விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. அது வந்து ஒரு பக்கம் வந்து விஜய் டிவி மேலே ரொம்ப இதாகிடுச்சுன்னா, கடந்த 7 சீசனாக வந்து கமலஹாசன் தான் இருக்கேன், உலகநாயகன் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு அவரோட பிளேஸுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து வந்திருக்காரு. அவரால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோ இருக்குல்ல, ஸோ விஜய் டிவி பிக் பாஸ் ப்ரோமோ வந்து ஒன்று வெளியிட்டாங்க. அந்த ப்ரோமோவில் வந்து கமலை வந்து குத்தி காட்டுற மாதிரி, அதாவது சின்ன பையன் வந்து விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி போன இந்த மாதிரி நடந்த சீசன் எல்லாமே வந்து நிறைய நல்லா இல்லை, நிறைய பேர் வந்து தப்பு பண்றாங்க, ஆனால் வந்து தெரிஞ்சுக்கிட்டும் நிறைய பேர் வந்து மறைக்காம இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் விஜய் சேதுபதி கிட்ட கேட்குற மாதிரி, நிறைய பேர் அந்த விஜய் சேதுபதி கிட்ட கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க ப்ரோமோல பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோவை வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா, கமலஹாசன் வந்து ஒழுங்கா வந்து போஸ்ட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ நீங்க இந்த ப்ரோமோ வந்து ஒழுங்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்போ இதுக்கு குக் வித் கோமாளி 5ல வந்து பிக் பாஸ் 8 வரையும் நம்ம போயாச்சு. பிக் பாஸ் வந்து வரக்குள்ள நம்ம பேசிக்கலாம். டிஆர்பி ஒரு டிவி சேனலை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஆர்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டிஆர்பி வச்சு தான் வந்து அந்த சேனல் வந்து நம்பர் 1 சேனல். அதுக்கப்புறம் வந்து வியூஸை வச்சு தான் உங்களுக்கு வந்து மணி வந்து ஜென்ரேட் ஆகும். அதே மாதிரி வந்து யூடியூப்ல எப்படி வந்து சிடிஆர் கிளிக் த்ரோ ரேட்னால தான் வந்து அவங்களுக்கு வந்து அதிக வியூஸ் போகும், அதுக்கப்புறம் தான் ஆக்சன்ஸ் அதிகமாகுமே தவிர, அந்த மாதிரி தான் டிஆர்பி. இந்த டிஆர்பிக்காக எந்த சேனல் வந்து எப்படி வேணாலும் போனாங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல் வந்து நெகட்டிவான விஷயம் போட்டாலே வந்து சீக்கிரம் ஃபேமஸ் ஆகும். அதுதான் வந்து யூடியூப் இந்த சொசைட்டி அப்படியே மாறிடுச்சு. ஒரு நல்ல விஷயத்தை பேசினா வந்து அந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. பட் வந்து ஒரு கெட்ட விஷயத்தை பற்றி பேசுறீங்க வச்சுக்கோங்க, அந்த வீடியோ வந்து அதிக லெவலுக்கு போகும், மில்லியன் வியூஸ் கணக்கில் போகும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம நிலைமையும். ஆக்சுவலாக இப்போ இந்த 2 விஷயமே நடந்திருக்குல்ல, ஸோ அவங்க வந்து மணிமேகலை இந்த 2 பேர்த்தால நமக்கு வந்து நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையுமே வந்து இதை வந்து செஞ்சிருச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனியில், இல்லை வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸாக இருக்கலாம், ஏதோ வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இது நடந்திருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. யாரோ ஒருத்தர் நீங்கள் வளர்றதை பொறுக்காம உங்களை வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது அவன் பேசுவானா, ஏதாவது பேசுவானா, வந்து உங்களை வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிப்பான். நீங்கள் எப்போ வந்து பொறுமையை இழந்து நீங்கள் வந்து அவனை வந்து திட்டுறீங்களோ அன்னைக்கு வைப்பான் வந்து உங்களை காப்பு. அந்த மாதிரி தான் வந்து நிறைய ரியல் லைஃப்பில் இது வந்து ஜஸ்ட் வந்து இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்தது வந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி தினம் வந்து நிறைய பேர் ரியல் லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவங்க வந்து டம்ப் பண்ணுறது, அதனால் வந்து இவங்க வந்து பொங்கி எழுறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலையே போகிறது, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து இது இருக்குது. நாட் ஓன்லி சினிமா இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து இது இருக்குது. ஸோ இது வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தா நிறைய பேருக்கு இது பொருந்தும். உங்களுக்கு பொருந்தும், எனக்கு பொருந்தும். இப்போ இது கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்க்ளூஷன் அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. அவ்வளோதான், இனிமேட்டு கன்க்ளூஷன் எதுவும் கிடையாது. இனிமேட்டு விஜய் டிவி வந்து குக் வித் கோமாளி 5 வந்து எப்படி இனிமேட்டு ரன் பண்ண போகிறாங்கன்றத இப்போ கன்க்ளூஷனாக இருக்குது. ஸோ மேபி வந்து பிரியங்கா வந்து ரிட்டர்ன் வந்து ஆங்கராக வரலாம். பிகாஸ் பிரியங்கா வந்து இப்போ நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததில், பிரியங்கா வந்து ஆங்கராக வந்ததுக்கப்புறம் விஜய் டிவியில் வேறு யாருமே ஆங்கராக வந்ததில்லை. நீங்கள் முன்ன வந்து பாவனா இருந்தாங்க ஆங்கரா. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பிரியங்கா ஆங்கராக வந்ததுக்கப்புறம் பாவனா வந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் போயிட்டு அங்கே வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிடி வந்தாங்க, டிடி வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் ஒருத்தவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் யார் ரம்யா வந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து டாக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்தாங்க. பட் இப்போ கரண்ட்டில் வந்து விஜய் டிவியில் வந்து மெயின் ஆங்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரியங்கா, அதுக்கப்புறம் வந்து மாகாப் ஆனந்த் அவருக்கு வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பிரியங்கா. ஸோ பிரியங்கா வந்து இதுவரையுமே வந்து எல்லாருமே வந்து பிரியங்கா எபிசோடு தான் வந்து சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஜய் டிவி ப்ரோக்ராம் எடுத்திங்கன்னா பிரியங்கா வந்து ஆங்கராக இருப்பாங்க. ஸோ அது வந்து நடைமுறை ஆயிடுச்சு. இப்போ பிரியங்காவுக்கும் ஒரு வேளை வந்து பயம் ஏற்பட்டுருச்சோ, மணிமேகலை ஒரு வேளை இது வந்து நல்லா பண்ணிட்டு அப்படியே வந்து நம்மளோட ப்ரோக்ராம் மேலே வந்து கையை வச்சு அவங்க வந்து வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து இதாகிருமேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேளை பயந்து கூட வந்து இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மணிமேகலை கோவப்பட்டு இந்த மாதிரி வெளியே வந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கலாம். நம்ம வந்து ஒரு பக்கத்தை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது, 2 பக்கத்தை வச்சு நம்ம பார்க்கணும்ல. ஸோ தப்பு 2 பேத்து மேலேயும் இருக்குது. ஆக்சுவலாக பிரியங்கா வந்து நீங்கள் வந்து கேம் விளாட வந்தீங்க, நீங்கள் கேம் விளாண்டு போகணும். நீங்கள் எதுக்கு ஆங்கரை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஓகேப்பா, இப்போ வந்து பிரியங்கா வந்து ஆங்கரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, பட் ரக்ஷனை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. யார் வந்து ரக்ஷன் வந்து கோவப்படல? ஏன்னா வந்து அவனும் வந்து ரக்ஷனும் வந்து ஆங்கர் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் வந்து கேஷுவல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் மணிமேகலை கேஷுவல் எடுக்காதது வந்து இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மணிமேகலை விஜய் டிவி வரமாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரிகர் தான். ஸோ இது வந்து எல்லாத்தோட லைஃப்லேயும் வரும். நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்தில் நம்ம பொறுமை இழக்கிறோமோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நம்மளோட பேரும் கெட்டு போகும். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வராது. ஸோ இதுலேருந்து நம்ம லெசன் எடுத்துக்கிறது, இந்த லெசன் நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனலாக நீங்கள் குக் வித் கோமாளி வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ யார் மேலே தப்பு இருக்குது?
ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜென்யூன் பர்சனாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒன் சைடாக நீங்கள் பேசக்கூடாது. மணிமேகலைக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லல, இல்லை பிரியங்காவுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணல. உண்மையாலுமே அங்கே என்ன நடந்திருக்கும்? ஆக்சுவலாக நான் சொன்ன விஷயத்தையும் வந்து நீங்கள் டிவியில் வந்து ஒரு சில விஷயத்தை தான் காமிப்பாங்க, ஃபுல்லாகவே காமிக்க மாட்டாங்க. ஏன்னா எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுமே தவிர, அங்கே என்ன நடந்திருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை வந்து ப்ரொடெக்ஷன் டீம் வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க, பட் வந்து அங்கே நடத்தலை. இப்போ டிவியில் நடந்த விஷயத்தை பற்றி டிவியில் வந்து இதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வந்து 2 பேத்துக்கு முட்டிச்சுல. இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து சி விபத் கோமாளி CWC வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்க மாதிரி இருந்ததுன்னா, உண்மையாலுமே வந்து இவங்க 2 பேரும் வந்து கருத்து வேறுபாடு இருந்திருக்கான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மணிமேகலை வந்து வெளியே போனது சரியா தவறா? அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இது 2 பேத்து மேலே யார் மேலே தப்பு? பிரியங்கா மேலே தப்பா, இல்லை வந்து மணிமேகலை மேலே தப்பான்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும். கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அவ்வளோதான். இந்த விஷயம் அப்படியே வந்து மூடி மறைச்சிரும். அப்படியே இந்த விஷயம் வந்து மூடி மறைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் வந்து அது ஒரு பக்கம் பார்க்கும். ஒரு 100 நாள் வேலை திட்டம் மாரி அது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அதில் வந்து நம்ம வரது நிறைய யூடியூப் சேனலுக்கு வந்து அது ஒரு கண்டென்ட்டாக மாறும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவெலாம் நீங்கள் பார்க்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். வேல்யூபிளான கண்டென்ட் எது இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். டிவி ஷோலே வந்து நிறைய வேல்யூபிளான கண்டென்ட் இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். நான் சொல்கிறேன்ல, எது நெகட்டிவாக இருக்கோ, எது வந்து பொழுதுபோக்கோ, இப்போ எல்லாரும் விரும்புறது பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு. யாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்னு வந்து யாருமே வந்து டிவி சேனலை பார்க்குறதில்ல, யூடியூப் சேனல் ப்ளஸ்ஸு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தேவை பொழுதுபோக்கு. எந்திரிக்கிறோமா, யூஸ் பண்ணுறோமா, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு வந்து யாருமே வந்து அவளோட இருக்கிறது இல்லை தவிர, பொழுதுபோக்கான விஷயத்த மட்டுமே பார்க்கணுன்ற ரொம்ப சொசைட்டி வந்து மாறிடுச்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி டிவி சேனலுக்கு வந்து அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. எந்த கண்ட ஷோவை போட்டாலுமே நம்ம வந்து பார்க்குறோம். அது எப்படியாப்பட்ட கண்ட ஷோவை, எப்படியாப்பட்ட டபுள் மீனிங் பேசுகிறதா தான் நம்ம வந்து ரசிக்கிறோமே தவிர, அதை வந்து நம்ம வந்து தட்டி கேட்குறது அதை வந்து குட் பண்ணி போகிறதில்ல. அதை வந்து ரசிக்கிறோம். அதாவது விஜய் டிவி எடுத்துக்கோங்க. நிறைய விஷயத்த அதாவது 18+ கண்டென்ட் நிறைய விஷயங்கள் அவங்கள வேறைய பேசிப்பாங்க. அதை வந்து நம்ம சிரிக்கிறோம், நம்ம ரசிக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம சொசைட்டி மாறிடுச்சு. இது வந்து மாறணும். ஸோ மாறினா தான் வந்து மாற்றம் ஒன்றே மாறாது. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. டாடா.